தேவர் பிரான் தன் வாழ்வின் இறுதி நாளில் நோய்வாய்ப்பட்டார். திருநகரில் தங்கினார். நீதியரசர் வடிவேல் தேவர் திருப்பரங்குன்றம் சென்று குமரனை வழிபட்டார். தேவரின் பெயருக்கு அர்ச்சனை செய்தார். திருநீர் பெற்றார். தேவரிடம் தந்தார். திருநீரை தேவர் அணிந்தார். தெளிவாக திகழ்ந்தார். மகிழ்வுடன் ஐயாவிடம் பேசினார். தாங்கள் மருத்துவர்கள் கூறியதை ஏற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் குடியரசுத் தலைவர் வி கிரி அவர்கள் கேரளா மாநிலம் கோட்டக்கரையில் ஆயுர்வேத சிகிச்சை பெறுகிறார். வாருங்கள், அங்கு செல்லலாம் என அழைக்கிறார். உடனே தேவர் சினந்தார். அங்கா செல்ல வேண்டும்? அவரிடமா எனக்கு பரிந்துரை பெற வேண்டும்? பரிந்துரைக்கிறார். தரையில் இருந்த விசிறியை எடுத்து வடிவேல் தேவர் அவர்கள் தேவருக்கு வீசுகிறார். அதை தேவர் உடனே பிடுங்கி தானே வீசிக்கொண்டார். இம்மண்ணில் நம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தோம். மாசு மறுவற்று பிறந்தோம். ஒரு நாள் நாம் பூமி தாயின் மடிக்கு போகப் போகிறோம். அப்போது நாம் மாசு மறுவற்று மகிழ்ந்து போக வேண்டும். அந்த நாள் வந்துவிட்டது என்று தெளிவாக பேசியுள்ளார். இரவு வந்தது. இருவரும் பிரிந்தனர். பொழுது விடிந்தது. தேவர் தெய்வமானார் என்ற செய்தி திக்கெங்கும் பரவியது. தேவர் தெய்வமானார். தேவரது திருமேனி மலர்களால் அழகுபடுத்தப்பட்டது. பூப்பல்லக்கில் அமர்த்தப்பட்டது. பசும் பொன் நினைவலம் வந்தது. பின்னர் தேவ திருமகன் வாழ்ந்த வளமனையை அடைந்தது. தேவர் பெருமான் புளிச்சி குளத்தில் உள்ள தோட்ட வளமனையில் 2 வண்ண மயில்களை வளமுடன் வளர்த்தார். அந்த அழகு மயில்கள் தேவரது திருமேனி பூ பல்லக்கில் ஊர்வலம் வந்தபோது உயரப் பறந்தன. ஓங்கி குரல் எழுப்பின, கத்தின, கதறின. அதை கேட்ட எல்லோரும் கண் கலங்கினர், கண்ணீர் வார்த்தனர். தெய்வ திருமகன் திருமேனியை சைவ ஆகம முறைப்படி தவத்திரு வல்நாட்டு சுவாமிகள் நல்லடக்கம் செய்தார்கள். மயில்கள் அதை கண்டன, வீழ்ந்தன, மடிந்தன. நன்றி, வணக்கம்.